ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்கள் இந்த அனிமையில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மேபி அது அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 4. சிக்ஸ் ஸ்கிரிப்சர் அப்படிங்கிற ஒரு கடவுளை வழிபடுற குரூப்பில் சன்லைட் ஸ்கிரிப்சர் அப்படிங்கிற ஒரு சர்ச்சோட ஹெட் வந்துட்டு ரேஸ்டே கிங்டமில் போயிட்டு கொரோனாவை கண்டுபிடிச்சு கொண்டு ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும் கடவுளோட பவர் இருக்கிற அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அனுப்பி வைக்கிறான். அந்த ஜென்ரலும் சோல்ஜர்ஸை கூட்டிட்டு சண்டைக்கு ரெடி ஆக்குறான். நம்ம நினச்ச மாதிரியா அவங்க சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த ஒரு சோல்ஜர் சொல்கிறான். இவங்களெல்லாம் பார்த்தா ஆர்கேஞ்சல்ஸ் மாதிரி இருக்கு, இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யார் இவங்கன்னு கேட்குறான். உனக்கு இவங்களை தெரிலன்னா அப்போ கண்டிப்பாக இவங்க ஒன்றை தேடி வரல, என்ன தேடி தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா சொல்லுங்கள் ஐன்ஸ், என்னோட பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு தர சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்கிறான். எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க எல்லாருமே என்ன தேடி தான் வந்திருக்காங்க, பிரச்சனை அவங்களுக்கும் எனக்கும் தான். இந்த வில்லேஜை நீங்கள் காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டிருக்கிறேன், இன்னொரு தடவை இந்த வில்லேஜை காப்பாற்றுங்க அப்படின்னு அவன் கேட்கவும், நீங்கள் நீல் டவுன் போட்டுலாம் கெஞ்சி கேட்க தேவையில்லை, என்னோட பேர் இதில் இருக்குது, ஐன் சோல் கோன் அப்படிங்கிற அந்த பேரை காப்பாற்றுறதுக்காக வச்சு நான் இந்த வில்லேஜை காப்பாற்றுவேன், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புகிறான். அவனும் அதை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். லார்ட் ஐன்ஸ், உங்களோட மரியாதை இதில் இருக்குது, எதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா கேட்கவும், இந்த மனுஷங்களை நானும் ஒரு லோ லைஃப் கிரியேச்சர் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன், ஆனால் அவங்ககிட்ட பேச தான் அவங்கள பற்றி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த ஜெனரல் எங்கே போயிட்டாரு அப்படின்னு அந்த வில்லேஜ் சீஃப் கேட்கவும், அவரை தேடி தான் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த வில்லேஜ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவர் இங்கேருந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சோல்ஜர்ஸ், எதிரியோட பலம் ரொம்ப அதிகமாக தெரியுது, நீங்கள் எல்லாரும் கேபிட்டலுக்கு ரிட்ரீட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் மட்டும் சண்டை போடுறான். இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் இங்கே தனியாளாக இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த ஜெனரலையும் சும்மா சொல்லக்கூடாது, இவன் அந்த ஆர்கேஞ்சல் கூட சும்மா வேற லெவலில் ஃபைட் பண்ணுறான். அவனோட ஸ்வாட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாரையும் அழிக்கிறான். எல்லா சோல்ஜர்ஸும் போயிட்டாங்க, எல்லா பிளான் படி தான் நடக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தா பார்த்தா எல்லாரும் திரும்ப வராங்க. எதுக்காகடா எல்லாரும் திரும்ப வரீங்க, ஆனால் என்னை காப்பாற்ற வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த ஆர்கேஞ்சல் கூட ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஜெனரல் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறான், அவனை ஃபர்ஸ்ட் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனரல் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு போகிறான். நிறைய அல்டிமேட் மூவ்ஸை யூஸ் பண்ணுறான். பரவாயில்ல, நீ ரொம்பவும் திறமசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம் ஜெனரல் வந்துட்டு இந்த ஜெனரலை பாராட்டுறான். ஆனால் என்னதான் நீ திறமசாலியாக இருந்தாலும் நீ சாக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆர்கேஞ்சலை சமன் பண்ணி அந்த ஜெனரலை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க. வில்லேஜில் எல்லாருமே சேஃப்டியாக ஒரே இடத்துல ஒன்றா கூடி இருக்காங்க. நம்ம ஹீரோ சைடு இருக்கிற அந்த ஜெனரல் மட்டும் இப்போ தனியாளாக நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட வந்த எல்லா சோல்ஜர்ஸும் இறந்துட்டாங்க. அந்த ஆர்கேஞ்சல்ஸ் அவன் பின்னாடி வந்து முதுகுலியே குத்திருந்தாங்க. அவனுக்கு எந்திக்கிறதுக்கெல்லாம் டைம் கொடுக்காம டக்குன்னு போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிரி ஜெனரல் சொல்கிறான். ஒரு சண்டை இல்லாமல் நான் அவ்வளோ ஈஸியில் சாக மாட்டேன், என்னோட கிங்டமை நான் உயிரே போனாலும் சரி 10 தடவை செத்தாலும் திரும்ப எந்திரிச்சு வந்து சண்டை போடுவேன்டா அப்படின்னு அவன் சொல்லவும், டே என்னடா முட்டாத்தனமாக பேசுகிறா, 10 தடவை செத்தா எப்படிடா உயிரோட வருவ, நீ செத்ததுக்கப்புறம் அந்த வில்லேஜ் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும், அந்த வில்லேஜ் பக்கம் போனால் உனக்கு தான் ஆபத்து, அங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஜெனரல் சொல்கிறான். என்ன பயம் கொடுத்த பார்க்குறியா, அவனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லவும் பார்த்தா சரி நம்ம மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேட்குது. பார்த்தா இந்த ஜெனரல் இந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இவ்வளோ நேரம் ஐன்ஸ் இருந்த இடத்துல திடீர்னு அவர் மறைஞ்சிட்டாரு, பார்த்தா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கொடுத்த மேஜிக்கல் ஐட்டம் தான் இதுக்கு காரணம்னு அவனுக்கு புரியுது. இப்போ அந்த ஜெனரல் அப்படியே மயங்கி விழுந்துருதான். ஆமாம் நீ யாரா அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் கேட்கவும், அந்த வில்லேஜில் இருக்கிறவங்கள எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அவங்களுக்காக கெஞ்சுறதுக்காக வந்திருக்கியா, நான் உயிர் பிச்செல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் அதுக்காக வரல, நீங்கள் எல்லாரும் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு உங்களை சாக விடுவேன், நானா கொண்டா ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னடா சும்மா பூச்சாண்டி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஜெனரல் கேட்குறான். நான் திரும்பவும் சொல்கிறேன் சரண்டர் ஆயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அவன் போய் அட்டாக் பண்ணுறான். அந்த ஆர்கேஞ்சல்ஸ் அவனை குத்திடுது. நீ பேசினதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ பெருசாக எதிர்பார்த்தனேன் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும், நான் திரும்பவும் சொல்கிறேன் நீ சரண்டர் ஆயிட்டா நல்லது, எனக்கு பெயின் நாலிஃபிகேஷன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி சாதாரண மேஜிக்லாம் என்னை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆர்கேஞ்சல்ஸை கொன்றுதான். ஆமாம் இந்த ஆர்கேஞ்சல்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லவும், அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பர்டோ கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரே அட்டாக்ல எல்லாத்தையும் காலி பண்ணியிருந்தான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் பைப்பு தான் இப்போ தான் அந்த வில்லேஜ் பக்கம் போனால் உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல ஜெனரல் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த சாதாரண மேஜிக்லாம் என்ன எதுவுமே பண்ணாதான் நம்ம ஹீரோ அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கவும், ஒருத்த மேஜிக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரவும் ஆல்பர்டோ போயிட்டு அவனை கொண்டுதா. ஆல்பர்டோ இந்த சாதாரண மேஜிக்லாம் என்ன எதுவுமே பண்ணாதுன்னு தெரியல, நான் உன்னை தள்ளி தானே நிற்க சொன்னேன், எதுக்காக தேவையில்லாமல் தள்ளிட்டேன் அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி லோ லைஃப் கிரியேச்சர்ஸ் கிட்டலாம் உங்களோட சக்தியை காட்டணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் ஒரு சுப்ரீம் பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜெனரல் டென்ஷன் ஆகிட்டு அவன் கிட்ட இருக்கிற ஹை லெவல் ஆர்கேஞ்சலை அனுப்பி வைக்கிறான். ஹெல் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அதை ஈஸியாக காலி பண்ணியிருந்தான். என்னது ஜஸ்ட் ஒரே அட்டாக் தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்துட்டு, கவலைப்படாதீங்க கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கிறிஸ்டலை வெளியே எடுக்கிறான்.
எலக்ட்ரிசல்ல இருக்கிற மேஜிக் ஐட்டம் இவன் கையில் எப்படி இருக்குது, இது கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்பர்டோ உன்னோட உதவி எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே ஆல்பர்டோவும் நம்ம ஹீரோக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ரெடியாக இருக்கிறா. இப்போ அந்த ஆர்கேஞ்சல் வெளியே வருது. கடவுளுக்கு முன்னாடி நீ எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்லவும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், நான் உன்னை மன்னிக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்லுவோம். இந்த சின்ன குழந்தைத்தனமான மேஜிக்கு நான் ஆல்பர்டோவை ப்ரொடெக்ஷனுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனது இது உனக்கு சின்ன குழந்தைத்தனமான மேஜிக்கா, அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் சொல்கிறான். உடனே அந்த காட் லெவல் ஆர்கேஞ்சல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவோ அவன் அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டே, ஓ பெயின்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா ஆல்பர்டோ செம டென்ஷன் ஆகுறா. என்ன தைரியம் இருந்தால் நான் லவ் பண்ணுற என்னோட லார்டுக்கு பெயின்னா என்னன்னு காமிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகுறா. ஆல்பர்டோ அமைதியாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் லார்டைன்ஸ் அவனுங்க பண்ணதுக்கு இதை நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறான். ஜஸ்ட் ஒரே செகண்டில் அந்த காட் பவரில் இருக்கிற அந்த ஆர்கேஞ்சலை காலி பண்ணியிருந்தான். அப்போ பார்த்தா வானத்தில் திடீர்னு ஒரு கிராக் விடுது. அது என்னது அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் கேட்கவும், உங்கள் கிங்டமில் யாரோ இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் என்னோட மேஜிக் பவரை வச்சு நான் அதை தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னோட கிங்டமில் என்னை வாட்ச் பண்ணுறாங்களா, ஐயா சாமி எங்களை உயிரோட விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. உங்களே மாரி மனுஷங்களால என்னோட லார்டுக்கு எந்த யோசோ இல்லை அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லவும், என்னது மனுஷங்களா அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோ அவன் முகத்தை காட்டுறான். அவ்வளோதான், எல்லாரோட கதையும் முடிஞ்சு போச்சு. ஆல்பர்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு நான் நடந்துக்கிடலையோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லார்டைன்ஸ் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. லார்டைன்ஸ் எதுக்காக நேரடியாக நீங்கள் போய் சண்டை போட்டீங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஷீல்டாக நான் இருக்கேன், நான் போய் சண்டை போட்டிருப்பல்ல அப்படின்னு ஆல்பர்டோ கேட்கவும், நம்ம எதிரியை எப்போவுமே நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அதனால தான் அவங்க கூட நீங்கள் ஜாலியாக விளாண்டு பார்த்தீங்களா, ஆனால் எந்த ஒரு பொண்ணுக்குமே தான் லவ்வர் தான் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறதை பார்க்க விருப்பம் இருக்காது அப்படின்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டைம் நீ கவலைப்படாதபடி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவங்க நாசரேக்கு போகிறாங்க. இப்போ எல்லா ஃப்ளோர் கார்டியனையும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறான். இன்னிலேருந்து என்னோட பேரை நான் ஐன் சோல் கோன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறேன். யாருக்காச்சும் இதில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கவோ, சுப்ரீம் பீயிங்கான லார்ட் ஐன் சோல் கோன் உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை, சுப்ரீம் பீயிங்லேயே நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல், லார்ட் ஐன் சோல் கோன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த புது உலகத்தில் ஐன் சோல் கோன் அப்படிங்கிற பேரை இந்த உலகம் ஃபுல்லாக பரப்புவேன். அப்படின்னா தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இங்கே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேரை கேட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு கொஞ்சோண்டு வழி வந்ததுக்கே ஆல்பர்டோ வந்துட்டு உண்மையிலேயே செம டென்ஷன் ஆவா. அந்த சீனை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஆல்பர்டோவை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த அனிமையில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.